திரும்ப எம்ஜிஆரோட நடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரே ஃபோர்ஸ் பண்ணி என் படத்தை பார்த்து ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சாரு. என்னுடைய முதல் கதாநாயகன் அவருடைய கடைசி கதாநாயகி தனி கட்சி ஆரம்பிச்சு 73ல அரசியல் ரீதியா அவருக்கு நிறைய பிரஷர் டிஎம்கே சைட்ல கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். அரசியல் கருத்து சொன்ன படம் பூரா நான் தான் நடிச்சேன். லாஸ்ட் பிக்சர்ஸ். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். பிரச்சாரம் கொஞ்சம் பண்ண தமிழ்நாடு பூரா அதிமுக கொடியை தூக்கிட்டு பிரபலப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்கேன். அவர் தலைமையில தான். எம்ஜிஆர் ஆக்சுவலா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஓப்பனிங் நடிக்கும். சில சமயம் ஹிந்தி படம் கூட வந்தது ரிஷி கபூர் நடிக்கிறதுக்கு. பட் எம்ஜிஆர் கால் ஷீட் தான் எனக்கு முக்கியம். உங்களை பத்தி கூட கஸ்தூரி ஏதோ ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ இது கஸ்தூரி இது கிரிக்கெட் வச்சு என்ன எம்ஜிஆர் லதாவை தடவுன மாதிரி இந்த பால் அவர் தடவுறாருன்னு சொல்லி போட்டு தேவையில்லை. ஹீரோயின்ஸ் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ யாராவது டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே ராமாபுரம் தோட்டத்தை கூப்பிட்டு வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழ் சினிமாவின் ஒரு ஸ்பெஷல் பர்சனை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். 1970களிலும் 80களிலும் கனவு நாயகியாக தமிழக இளைஞர்களை ஆக்கிரமித்தவர். சவுத் இந்தியாவில் அதாவது தென்னகத்தில் அத்தனை ஹீரோக்களிடம் இணைந்து நடித்தவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. வணக்கம் திருமதி லதா அவர்களே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. எப்பயுமே அதே லதாவின் உற்சாகத்துக்கு என்ன காரணம்? ஆல்வேஸ் ஆல்வேஸ் ரொம்ப இதுவா இருக்கீங்க. அப்படியா? அப்படியா? என்னுடைய பழக்கமே அப்படிதான். எப்பயுமே உற்சாகமா இருக்கீங்க. அது உங்களுடைய பெரிய வச்சுன்னு நினைக்கிறேன். நான் திரும்பி பார்த்தா 73ல உலகம் சுற்றும் வாலிபன்ல அதுவும் இந்த கிரேட் எம்ஜிஆரோட பல பேருக்கு அந்த வாய்ப்பு லைஃப் பூரா கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு 15 வயசுலேயே கிடைக்குது. 50 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்கும்போது மலைப்பா இருக்கா? நடுவில் கொஞ்சம் வருஷம் அது பரவாயில்ல. கரெக்ட். பட் இப்படி ஒரு அமையும்னு நான் நினைக்கவே இல்லை. அமைஞ்சிடுச்சு. இல்லை, கடவுளோட செயல் அவ்வளோதான். என்ன சொல்ல முடியும்? திரும்ப எம்ஜிஆரோட நடிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரே ஃபோர்ஸ் பண்ணி என் படத்தை பார்த்து ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சாரு. எங்கள் அம்மா வேண்டான்னு சொன்னாங்க. அவர் இல்லை நான் ட்ரெயின் பண்ணுறேன். என் ஃபோட்டோ டான்ஸ் ஆடின ஸ்கூலில் டான்ஸ் ஆடின ஃபோட்டோ. அது எங்கே எம்ஜிஆர் பார்த்தாரு? மனோகருக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபரும் மனோகர் ட்ராமாக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபரும் எங்கள் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோகிராஃபரும் ஒன்று. அதில் நீங்கள் வரீங்க. எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆரும் மனோகரும் உட்காந்துருக்கும்போது மனோகர்கிட்ட போய் எல்லாம் நீட்டிட்டாரு. அதில் ஒரு 2-3 படம் என்னோடது இருந்தது. அதை எம்ஜிஆர் பார்த்துட்டு யார் இது அப்படின்னா, ராஜா ஃப்ரம் டாக்டர் கொல்லின்ஸ் கொண்டு படிக்கிறாங்க, அவங்க ஸ்கூலில் போய் எடுத்தேன் அப்படின்னாரு. நான் நடிச்சா நல்லா இருக்கும் போல, நடிப்பாங்களா கேளுங்கன்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. மனோகர் ஃபோன் பண்ணி கேட்டார். அம்மா முடியாதுன்னாங்க. அப்புறம் 2 நாள் பொறுத்து மனோகரே வந்து கூட்டிகிட்டு போகிறேன், வந்து சொல்லிட்டு போங்க, உங்களை கேட்கலன்னு நினைக்கிறாரு அப்படின்னு. அப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்து டான்ஸ்னால் எனக்கு ஒரு ஆமாம். அப்புறம் மனோகர் வந்து கூட்டிகிட்டு போனார். சொல்லுங்க. அப்புறம் எம்ஜிஆர் நம்ம கன்வின்ஸ் பண்ணார் அம்மாவை. நிறைய பேர் பிஆர்ஓஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க மூலமாக நடிக்கணும் ஃபோட்டோங்கெல்லாம் அனுப்புவாங்க. அந்த நிறைய பேர் அப்படி நானும் அப்படி இருக்கிறேன். இது இப்படி நானாக கேட்குறேன். நான் வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி பேக்ரவுண்டை பற்றி தெரியும். அவங்க அப்பா வந்து நான் சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னை வந்து பார்த்தாரு. அப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் என்னை வந்து பார்த்தாரு. ராம்நாத் ராஜா ஃபேமிலி இல்லையா? ராஜா ராம்நாத் சேதுபதி ஃபேமிலி. அவர் காமராஜர் அவர்கள் கவர்மெண்ட்லையும் ராஜாஜர் கவர்மெண்ட்லேயும் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ அப்படிதான் தெரியும் எனக்கு. அதனால அப்படின்னாரு. சரி, நம்ம என்ன பார்த்தாங்க, சரி நான் நடிக்கிறேம்மா அப்படின்னு. சரி, அப்போலேருந்து எனக்கு ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு படமே அவருடைய சொந்த படம், அவருடைய டைரக்ஷன், ஃபாரின்ல ஷூட்டிங் எல்லாமே கிடச்சிருச்சு உங்களுக்கு. அப்புறம் நோ லுக்கிங் பேக். அது பெரிய விஷயம். அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. பெரிய கொடுப்பினை இது உங்களுக்கு. கண்டிப்பாக. அதில் 3 ஹீரோயின் இருந்தால் கூட சமம் என்னோட இது நல்லா வந்துடுச்சு. அதுவும் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து எம்ஜிஆரோட பேராகி நடிக்க ஆரம்பித்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து டிஎம்கே விட்டு வெளியில் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு 73ல அப்போ அரசியல் ரீதியாக அவருக்கு நிறைய ப்ரெஷர் டிஎம்கே சைடில் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம். அந்த படத்தை அவர் அரசியல் கருத்து சொன்ன படம் பூரா நான் தான் நடித்தேன். லாஸ்ட் பிக்சர்ஸ். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமாம், அந்த லாஸ்ட் படங்கள்லாம் நான் தான் நடித்தேன். அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் கூட நடித்து கொடுத்த படம் தான் மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியன், மீனவ நண்பன். ஸோ என்னுடைய முதல் கதாநாயகன் அவருடைய கடைசி கதாநாயகி சுந்தர பாண்டியன். ஆமாம். ஸோ அதில் வந்து நிறைய உங்களுக்கு இது இருக்கு. நேற்று நாளே கூட நீங்கள் நடிச்சிங்க இல்லையா? தம்பி நாம் பிறந்த நேற்று. ஆமாம். அது வந்து அப்போ அந்த பாட்டு வந்து
டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து டைரக்டா அட்டாக் பண்றாப்புல இருந்தது அப்போ அந்த காலம். நான் சின்ன பொண்ணு, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைய அவரோட டைலாக்ஸு அவரோட இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நடித்தேன் நான். அப்போ வந்து சொல்லப்போனா டிஎம்கே பீப்புளும் உங்களையும் எதிரியை பார்ப்பாங்க. அது சினிமாவில் அது வழக்கம் தானே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் என்ன ஒன்றும் எதிரியா பார்க்கல. நம்பியார் பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த மாதிரி என்ன பார்க்கல. நம்பியார் வேற, அவர் வந்து அந்த பீரியட்ல நீங்க வந்து அவரோட நடிச்சது அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் சொல்லப்போனால் நீங்கள் எம்ஜிஆர் லேட் கேரியரில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. அவர் டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே ஆரம்பிக்கும் போது நான் அந்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் காலகட்டம் இல்லைங்களா. மற்ற ஹீரோயின்ஸ்லாம் நடித்தாங்க. அப்போ அவர் பாலிட்டிக்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ணல. அவர் வந்து ஏடிஎம்கே ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் 3வது லேடி மெம்பர் நான். அப்போது எனக்கு நான் சின்ன பொண்ணு, எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நாட்டிய நாடகம் நடத்தி அதிமுகக்காக 30 லட்சம் ரூபாய் நிதியாக கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு பூரா. எஸ், அதெல்லாம் பண்ண. அப்போ கூட அவரு கூட வான்னு சொன்னார். எங்கள் அம்மா மேலே நடிக்கணும்னு நினச்சா நடிச்சது போகிறோம். இப்போ என்ன பாலிட்டிக்ஸ் வேறுன்னு சொல்கிறேன். நீ லைஃப்பில் செட்டில் ஆகணும், ஒரு அம்மாக்கு இருக்கும் இல்லைங்களா, நீ லைஃப்பில் செட்டில் ஆகணும். இப்படியே இருந்தானே அப்புறம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அவனை வந்து நீ நல்லா படிப்பேன்னு நினச்சேன். நீ சரியாக படிக்கல மீன்ஸ் அப்படி வந்துருச்சு. ஸோ ஆமாம், ஸோ அதனால் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் நான் சரி என்ன வேணாலும் செய்கிறேங்க, ஆனால் தீவிர அரசியல் வேண்டாங்க அப்படின்னேன். சரி, அப்புறம் தமிழ்நாடு பூரா போய் இது பண்ணி கொடுத்தேன். ரொம்ப பாராட்டினார். கொஞ்சம் பிரச்சாரம் கொஞ்சம் பண்ணேன். தமிழ்நாடு பூரா அதிமுக கொடியை தூக்கிட்டு போய் பிரபலப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்கேன். அவர் தலைமையில தான். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எம்ஜிஆரோட நீங்கள் நடித்த காலத்தில் எம்ஜிஆர் கோவம் வருமாங்க? சில சமயம் சும்மா அப்படி கோவம் வர மறந்துடுவார். அடுத்த நிமிஷம் ஏதாவது யாராவது சரியாக பண்ணல, அது இதுன்னா செட்டில் யாராவது பண்ண அப்படின்னா அடுத்த நிமிஷமே மறந்துடுவார். நிறைய டேக் வாங்கினா கோவப்பட்டுருக்காரா? நான் அதெல்லாம் டேக்கெலாம் வாங்கினதில்லை. அப்போல்லாம் ஃபிலிமு, ஆமாம், இப்போல்லாம் சிப்பு. ஃபிலிம்னா காஸ்ட்லி இல்லை. நான் நிறைய டேக் வாங்கினது கிடையாது. சில சமயம் சில பேருக்கு ஒருத்தருக்கு கேமரா தப்பாக இருக்கும், ஏதாவது லைட் ஃப்ளிக்கர் ஆகும். இதுக்கு என்ன டேக்குன்னா நான் ஒரு நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தாது இல்லைங்களா. எல்லாருக்கும் கேமரா கொண்டு லைட்டிங் கொண்டு வேற யார் இன்னொரு ஆர்டிஸ்ட் அந்த கோஆர்டினேஷன் இதெல்லாம் இருக்கும். எம்ஜிஆருக்கு எல்லா கிராஃப்டும் தெரியும்னு சொல்லுவாங்க. அதாவது படம் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறாப்புல ஒவ்வொரு ஃப்ரேமும் வரணும்னு எல்லா ஃபீல்டுலையும் இறங்கி மெனக்கிடு வரணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ கமல் பண்ணுறாப்புல சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆமாம்மா, இது என்க்ளைஸ் பீரியட் ஆஃப் சினிமா இது எம்ஜிஆருக்கு. அவருக்கு மியூசிக் நாலேஜ் அவ்வளோ இருக்குது. அது எது எப்படி படமாக்கினா நல்லாயிருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்ரீதரும் கிரேட் டைரக்டர், கிரேட் ஒரு டைரக்டர். உரிமை குரல், இந்த விழிய கதை எழுது முதல்ல ஸ்ரீதர் அப்படியே மெலோடிஸாக எடுத்தார். ஃபுல் பாட்டு விழிய கதை எழுது அங்கே மைசூரில். அப்புறம் எம்ஜிஆர் பார்த்துட்டு சொன்னார், இல்லைங்க இது நல்லா இருக்குது நீங்கள் எடுத்தது, பட் ஆடியன்ஸ் ரசிக்கணும்னா ஒரு ட்ரீம் சாங்காக போடுங்க. அப்புறம் பாதிக்கு அப்புறம் சரி நீங்கள் எடுத்து பாருங்கள், நல்லா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்களே போட்டதே போட்டுக்கோங்க. நாங்கள் அப்புறம் ஸ்ரீதரன் சரி அவர் சொல்கிறாருன்னு சொல்லி எடுத்தார். சரி இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னது போட்டார். அது சூப்பர் டூப்பர் ஹிட் இன்னைக்கு வரைக்கும். அப்படி ட்ரீம் சீக்வன்ஸ் எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ்ல நிறைய ட்ரீம் சீக்வன்ஸ் போகுது. ரசிக்கிறாங்க ஜனங்க. அவர் ட்ரீம் சீக்வன்ஸ் ராஜா வேஷம் போட்டுட்டு வரும்போது அந்த வேஷம் வேற 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 காஸ்டியூம்ஸ்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஆர்டினரி வில்லேஜ் மேன் இருந்தால் கூட இது ட்ரீம் சீக்வன்ஸ்ல என்ன வேணா வரலாமே. ரசிகர்கள் அவர் போய் பார்க்க ஆசைப்பட்டாங்க. அதனால ரசிகர்களோட மனசு புரிஞ்சுக்கிட்டவர். பரவாங்க, அவர் நடிப்பெல்லாம் கூட நேச்சுரலாக இருக்கும், ஓவர் ஆக்டிங் இருக்காது எம்ஜிஆரோடது. ஆமாம் ஆமாம், ரொம்ப இப்போ இந்த காலத்துக்கு ஏற்றவாது இருக்கும். ஆமாம் இல்லையா. அப்போ சிவாஜி நேர் அப்போ நிறைய பேர் சிவாஜியும் நல்ல ஆக்டர் அப்படி சொல்ல முடியாது. சில கேரக்டர்ஸ் அவர் மாதிரி அது மாதிரி பண்ண முடியாது, அப்படி சொல்ல மாட்டேன். சிவாஜி வந்து அவரோட இதில் வந்து அப்படி இமோஷனல் நிறைய பேசுவார். எம்ஜிஆர் வந்து அழ வேண்டிய சீன் ஒரு டெத்து கூட அவர் ரொம்ப அந்த ஆக்ஷனை காட்ட மாட்டார். அவர் ஒருத்தர் பாணி இல்லையா. அதான் சொல்றேன், இந்த இப்போ கூட எம்ஜிஆர் பாணியில நிறைய பேர் பண்றாங்க அந்த 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 ஆக்டிங்ல. எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து அவர் அழகா கூட விரும்ப மாட்டாங்க. ஆமா, ரொம்ப அழுதா விரும்ப. உங்களோட சக ஹீரோயின்கள் நிறைய பேர் நடிச்சாங்க இல்லையா எம்ஜிஆர் படத்திலே சொல்றேன். ஆமா, அவங்களோட உங்க ரேப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. நானும் மஞ்சுளா சந்திரகலா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சுளாவோட நீங்களும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க? நடிச்சிருக்கோம். உலகம் சுற்று வாலிபன், நேற்று நாளே, அப்புறம் நினைத்ததை முடிப்பான், 3 படம் நடிச்சிருக்கோம். லதாக்கு நிறைய சீன் கொடுக்குறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள அப்படியெல்லாம் நாங்களும் யார் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்க வாங்கிட்டு போனோம். நானும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் அதுதான். ஈகோ எல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஈகோ எல்லாம் கிடையாது. நாங்களாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான். இப்போ எப்படி இருக்காங்க ஹீரோயின்ஸ் தெரியாது, எங்களுக்குள்ள அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் போட்டி டான்ஸரே ஆடணும். நினைத்தே முடிப்பான், என்ன பட்டது, கொள்ளையிட்டவன் நீ தான், கொட்டி வைத்தவன் நீ தான்னு. அப்புறம் நான் மஞ்சுளா வந்து பாடுவாங்க. நான் உடனே
எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணி பாடுவேன் நான். சரி. அது பாடுங்க ஈக்குவலாக அந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் பத்மினி வைஜந்தி மேலே ஆடுவாங்களே, அதை மனசில் வச்சுக்கிட்டு கற்பனை பண்ணி அதை எடுத்து பாட்டுது அது. ஸோ அது நல்லா ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. ஸோ நீங்கள் எம்ஜிஆர்ட்ட வந்து ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் என்னோட நினைவுக்கு. ஸோ நீங்கள் எம்ஜிஆர்ட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் உங்களுக்கு நல்ல படங்கள் பல படங்கள் வந்தும், அதாவது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற படங்கள் வந்தும் கூட நீங்கள் வந்து அந்த கான்ட்ராக்டில் இருந்துட்டீங்கன்னு. ஆமாம், இருந்ததுனால நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்காக நான் வருத்தப்படல. சில சமயம் ஹிந்தி படம் கூட வந்தது ரிஷி கபூர் நடிக்கிறதுக்கு. பட் எம்ஜிஆர் கால் ஷீட் தான் எனக்கு முக்கியம். அதே மாதிரி 18 வயசு ஆனோடனே மஞ்சளா போயிட்டாங்க. எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு. எங்கள் அம்மா கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க. எனக்கு செல்லாதுன்னு அவங்க போய் மற்ற படங்களும் நடிக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து எனக்கு 18 இயர்ஸ் ஆச்சு. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். அப்போ நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது எனக்கு. சிவாஜியோட, ரஜினியோட, அவங்களோட, இவங்களோட நிறைய தெலுங்கு ஹிந்தி படம், அது படம், அந்த படம். நான் சொன்னேன், இல்லைங்க நான் இப்போ நீங்கள் சொல்கிறபடி தான் செய்கிறேன், கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டேன்னா மறுபடியும் சைன் பண்ணேன். மறுபடியும் சைன் பண்ணேன். அதுலேருந்து அவர் எத்தனை வருஷம் அப்புறம் இல்லை அந்த 5 வருஷம் முடிகிறதுக்குள்ள இல்லை, நான் போயிட்டாங்கல்ல, அந்த 5 வருஷம் முடிகிறதுக்கு அந்த மறுபடியும் அந்த 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் சைன் பண்ணி கொடுத்தேன். அது மதுரை சுந்தரபாண்டியன் போச்சு. இல்லை, அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா போச்சு. மதுரை சுந்தரபாண்டியன்லாம் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தேன் அவரோட. உங்கள்கிட்ட தான் கேட்கணும் இந்த விஷயத்தை. ஏன்னா எம்ஜிஆரோட நீங்கள் கிட்டத்தட்ட 14 படங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஷார்ட் கேப்பில். அப்படின்னா சொல்ல போனால் நீங்கள் இந்த 73 தொடர்ந்து எம்ஜிஆரோட நடிச்சு ஒரு 8 படம் 10 படம் பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பித்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அது வேற. ஆனால் எம்ஜிஆரை பற்றி நிறைய வந்து ஒரு கதைகள், அது கதையா உண்மையா இன்னியோலே யாருக்கும் தெரியாது, ஆனால் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன கதை? எம்ஜிஆர் சிங்கம் வளர்த்தாருமா, உண்மையா அது? எத்தனை பேர் கேட்டாங்க இது வரைக்கும். சிங்கம் வளர்த்தாருன்னா 1001 படத்துக்காக சிங்கம் ஒன்று அந்த ஷூட்டிங்கில் வர முடியாது, சத்யா ஸ்டுடியோவில் ஒரு இது வச்சு இருந்தாங்க, அவ்வளோதான். அவர் ஒன்றும் வளர்க்கல. அது கதை சொல்லுவாங்க. அப்புறம் கூலிங் கிளாஸில் மைக் இருக்குமாங்களா? அப்படியா? இல்லைங்க, அந்த காலத்தில் எங்கள் கூலிங் கிளாஸில் மைக்கு இப்போ வேணா சொல்லுங்க இருக்கும். இந்த கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல போய். அப்புறம் எம்ஜிஆரை வந்து திடீர்னு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாகேஷ் சந்திரபாபுலாம் ஏதோ சண்டை போட்டுட்டாங்க, அதனால அவங்க கேரியரே கெடுத்தாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி. அதெல்லாம் ஒன்று, நாகேஷ் கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். சந்திரபாபு எனக்கு தெரியாதுங்க, அப்போல்லாம் நான் இண்டஸ்ட்ரியிலே இல்லை நான் இண்டஸ்ட்ரியிலே இல்லை. அந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அப்படி இருக்காது. அவர் இங்கே என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாதுங்க. என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது இல்லையா? டு ஜஸ்ட் இப்போ கூட ஒரு யூடியூப் சேனல்னா ஒரு கதையாக போடுறாங்க. அது என்ன உண்மையா பொய்யா எல்லாரை பற்றியும் உட்காந்து அவங்க நிலைமையில என்ன அவங்கள பற்றி அவங்க கேட்காம இவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு நடிகை மரணம்ன்றாங்க, திடீர்னு போய் பார்த்தானா அப்படின்னு ஒரு ரொம்ப தப்பு. நல்ல சேனல்ஸும் இருக்குது, இந்த மாதிரி தேவையில்லாத சேனல்ஸ். யாரோட சும்மாவே ஒருத்தரை பற்றி, ஹீரோயின்ஸை பற்றி, அவங்கள பற்றி, இவங்கள பற்றி கதை பாரு. யூடியூப்ல போனால் எல்லாமே வருது. அதே மாதிரி யூடியூப்னா எனக்கு கொஞ்சம் பயம். இல்ல சில நல்ல இதுவும் இருக்குங்க. ஜெனரலா சொல்ல நிறைய வந்துருச்சு. மியூசிக் டான்ஸ்க்குலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இல்லைங்க, நல்ல சேனல்ஸும் இருக்கு, பட் தேவையில்லாத சேனல்ஸும் இருக்கு. திடீர்னு யாரோ மரணம்வாங்க, அது ரொம்ப தப்பு. எப்போ இறந்து போடுறான். திடீர்னு வந்து யாருக்கும் 3வது கல்யாணம்னா இவங்களுக்கு என்ன 3வது கல்யாணம் 4வது கல்யாணம் இவங்களுக்கு என்னங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஒரு பர்சனல் லைஃப் வந்து தேவையில்லாம பேசக்கூடாது. அவங்க குடும்பத்துல பத்தி யாராவது பத்தி பேசினா அவங்களுக்கு பிடிக்குமா? தாங்காது. ஸோ ஆர்டிஸ்ட்டும் இந்த சொசைட்டியில் ஒருத்தர் தானே, ஹியூமன் பீங்ஸ் தானே. அவங்க பிரச்சனை என்னமோ அவங்களுக்கு தானே தெரியும். ஓகே, நீ ஜஸ்ட் சும்மா உட்காந்து கதை. உங்கள் சேனலுக்கு எதோ வரந்த தலைப்பு வேறையாக இருக்கும், கண்டென்ட் வேறையாக இருக்கும், பார்த்து தானே இருக்கும். ஆமாம். உங்களை பற்றி கூட கஸ்தூரி ஏதோ ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ இது கஸ்தூரி இது கிரிக்கெட் போச்சு, என்ன எம்ஜிஆர் லதாவை தடவுன மாதிரி இந்த பால் ஒரு தடவுறாருன்னு சொல்லி போட்டு தேவையில்லை. லதாவை தடவை மாதிரி. ஆமாம் ஆமாம். அப்புறம் நிறைய பேர் காலையில் அப்படி பேசிட்டாங்க. இப்படி எல்லாருக்கும் எனக்கு கோவம் இல்லை, மற்ற சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் கோவம் வந்தது. பாருங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா இப்படி பேசிச்சு. சரி, நான் அப்புறம் வந்து சாரி கேட்டுச்சு என்கிட்ட. சாரி கேட்டுச்சு. நான் கொஞ்சம் இதுவாகிட்டாங்க தேவையில்லாம. அது கொஞ்சம் அதிகப்படியாக சாரி கேட்டுச்சு, நானும் விட்டுட்டேன். எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ஹீரோயின்ஸு அது தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ யாராவது டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து ராமாபுரம் தோட்டத்தை கூப்பிட்டு ஜஸ்டின் மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே அங்கே ஒரு டீமே இருக்கும். முதல் அடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல, அந்த கதைன்னு சொல்லிட்டேன் மேடம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல, உண்மையிலே சொல்கிறேன். நான் ராமாபுரம் தோட்ட பக்கத்தில் இருக்கேன், ஆனால் நான் பார்க்கல. இல்லை இல்லை, அதெல்லாம் போய் அடிச்சுட்டு போயிடுவார். அப்புறம் பார்ட்டிலாம் போட்டு நொறுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தது இல்லைங்க. இன்னி வரலாம் மதுரை பழக்கடை பாண்டின்னு ஒருத்தர் வந்து ஜெயலலிதா மேல தெரியாத ஏதோ கை வச்சுட்டாரு, உடனே அடி ஏதோ அவங்க ஸ்லிப் ஆயிட்டாங்க படியில ஏறும்போது.
அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க. தெரியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் உண்டு. சரிங்க, ஏன் நடந்த கதை இப்போ ஏதோ முடிஞ்சு போன கதையெல்லாம் வச்சு பேசிட்டு உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. வணக்கம்.